வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 3வது அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். மைமித்தா மற்றும் ஜிம் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. ஜோரா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். கர்வாலி மற்றும் கஜாரி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். டமாலி மற்றும் குட் இந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் புக்சா, ஜோன்சாரி, காஸ் மற்றும் தாரு. லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா, ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதா மற்றும் ராமர்சன பத்தாதி அப்படிங்கிற புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் சட்டமேற்றும் நடைமுறைய பிரிட்டன் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நரசிம்ம ராவ் தலைமையில நடந்துச்சு. ஓரின சேர்க்கை குற்றமற்றது அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 377 சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அபினவ் பிந்த்ரா. கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் டோமா டோரா தலைமையில நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை நோக்ரம், காசி, சஜிபு, சிரோபா. அரவிந்த கோஷ் கீதை பற்றிய கட்டுரைகள், மனித சுழற்சி அப்படிங்கிற புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மன்தன் யோஜனா. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. இலங்கையின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹரிணி அம்மசூரியா. 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த பாரம்பரிய சுற்றுலா கிராம விருதை வென்ற கிராமம் எது? ஆண்ட்ரோ. இது மணிப்பூர் மாநிலத்துல இருக்கு. நகர்ப்புற நிர்வாக குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தை பெற்றுள்ளது? கேரளா. எதிர் நகரம் வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? தெலுங்கானா. எந்த விமான நிறுவனம் விரைவில் இந்தியாவில் தொடங்கப்பட உள்ளது? ஷாங்க். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? தாஷி ரப்ஸ்தான். மன்மோகன் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. சிவஞானம் கொல்கத்தா உயர்நீதிமன்றம். சுபாசிஸ் தலபத்ரா ஒடிசா. சித்தார்த் மிருதுல் மணிப்பூர். கபில் சிபல் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர். ஷீல் நாகு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. 70வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் தாதா சாஹிப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மிதுன் சக்கரவர்த்தி. தாதா சாஹிப் பால்கே விருது 1969ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இதை முதல் முறையா வாங்கினது தேவிகா ராணின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை. என்லெஸ் பார்டர் திரைப்படம் IFFI 2023 கோல்டன் பீகாக் விருது வாங்கியிருக்கு. 81வது கோல்டன் குளோப் விருதுகள்ல சிறந்த திரைப்பட விருது ஓப்பன் கேமர் படத்துக்கு கிடைச்சிருக்கு. 12வது தோல்வி திரைப்படம் 69வது பிலிம்பேர் விருதுகள்ல சிறந்த திரைப்பட விருது வாங்கியிருக்கு. தாதா சாஹிப் பால்கே சர்வதேச திரைப்பட விழால சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக் கானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 5000 மீட்டர் ஓட்டத்தில் புதிய தேசிய சாதனை படைத்தவர் யார்? குல்வீர் சிங். சம்பனா ரமேஷ் எல்லார் பால் சலசந்தியை மிக வேகமாக இந்தியர். பிரவீன் சித்திரவேல் ட்ரிபிள் ஜம்பில் 17.37 மீட்டர் தேசிய உயரம் தாண்டி தேசிய சாதனை படைச்சிருக்காரு. பெண்களுக்கான 3000 மீட்டர் ஸ்டிப்பிள் சேஸில் தேசிய சாதனை படைச்சிருக்காங்க பருள் சௌத்ரி. மண்டிகண்ட கோப்லிதர் 100 மீட்டர் ஸ்பிரிண்டிங்கில் புதிய தேசிய சாதனை படைச்சிருக்காங்க. ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த ஒரு மூத்த இந்தியர் சித்தார்த்தா அகர்வால். வட கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண்மணி சயானி தாஸ். எந்த நாள் உலக சுற்றுலா தினமாக அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 27. ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 20 சத்பாவனா திவாஸ். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம். செப்டம்பர் 14 இந்தி திவாஸ். செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். சமீபத்தில் பாரதிய கலா மகோத்சவ் முதல் பதிப்பு எங்கு தொடங்கப்பட்டது? செகந்திராபாத் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டிருக்கு. இதை ஆரம்பிச்சு வச்சது திரௌபதி மர்மு. 30வது தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸ் குஜராத் மாநிலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. மும்பைல டெக்னோடெக்ஸ் மாநாடு அப்புறம் ஸ்பைஸ் காங்கிரஸ் 14வது பதிப்பு நடந்து முடிச்சிருக்கு. மின் ஆளுமைக்கான 26வது தேசிய மாநாடு இந்தூர்ல நடந்து முடிஞ்சிருக்கு.
9வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா ஹரியானா நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம 37வது சூரஜ்குண்ட் மேளாவும் ஹரியானால நடந்து முடிஞ்சிருக்கு. சமீபத்தில் பெர்க்லி ஆய்வகத்தின் விஞ்ஞானிகள் சூப்பர் ஹெவி எலிமெண்ட் 116 வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர். இது எவை என்றும் அழைக்கப்படுகிறது? லிவர் மோரியம். ஐரோப்பியாவில் முதல் முறையாக மாதவிடா விடுப்பு வழங்கும் சட்டத்தை இயற்றிய முதல் நாடு ஸ்பானிஷ். வங்காளத்துக்கும் இந்திய நாட்டுக்கும் இடையே குழாய் திட்டத்தை திறந்து வச்சிருக்காங்க. கிழக்கு தமோர்ல இந்தியா அதனுடைய தூதரகத்தை திறக்க போறாங்க. இந்தியாவிற்கு வெளியே உலகின் மிகப்பெரிய இந்து கோயில் நியூ ஜெர்சி அப்படிங்கிற இடத்துல வரப்போகுது. இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பிரதான் மந்திரி ரோஜ்கார் யோஜனா தொடங்கப்பட்டது. 8வது ஐந்தாண்டு திட்டம்.